இது போடுறாங்க, 21ஆம் அதெல்லாம் நூற்றாண்டு செய்றாங்க. சார். இன்னைக்கு கேள்வி கேட்காத மாதிரி எல்லாம் யாரும் கிடையாது. இன்னைக்கு வந்து அப்படியெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு விளிம்புநிலை சமூகம்ன்றதுனால அவங்கள வந்து கீழ்நிலையில இருந்து வந்து இன்னைக்கு எல்லாம் மேம்பட்டு நம்ம எல்லாமே எல்லாம் சரிசமமா இருக்கோம். எல்லாரும் எல்லாத்த பத்தியும் பேசுறோம். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா யுகத்துல வந்து அப்படியெல்லாம் வந்து வேற ஒருத்தர் குற்றவாளின்னு கையை காட்டிட்டு போயிட முடியுமா என்ன? இல்ல அப்படி நீங்க சொல்ல முடியாது. இன்னும் விளிம்பு நிலை மக்களா தான் இருக்கிறாங்க. எப்படி பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாங்க இந்த விளிம்பு நிலை மக்கள்? ம். இப்போ வந்து நீங்க இப்ப ஏதாவது ஒரு நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து 20, 25% 20, 22% மேல பட்டியலின மக்கள் வச்சிருக்காங்க. பட்டியலின மக்கள்ல எத்தனை பேர் பெரிய கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்க? ம். எத்தனை பேரு காலேஜ் வச்சிருக்காங்க? இல்ல எத்தனை பேரு பட் ஸ்கூல் அப்டேட் வச்சிருக்காங்க? ஆயிருக்கும்ல. இப்ப இல்ல, இல்ல, இல்ல. வேங்கவேல் நான் என்ன கிராமத்திலே சொல்றேன்னா, ம். அண்ணல் அம்பேத்கர் பெற்றுத்தந்த இடஒதுக்கீட்டின் காரணமாக எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஜினியர்கள் உருவாகிறார்கள், டாக்டர் உருவாகிறார்கள். அது மாரி கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்காங்களே தவிர, பொருளாதாரத்துல வந்து அவங்க வந்து நீட்சி அடைஞ்சிட்டாங்க. பொருளாதாரத்துல வந்து அவங்க தன்னிறைவு அடைஞ்சிட்டாங்க. இல்ல பொருளாதாரத்துல வந்து மேன்மை அடைஞ்சிட்டாங்களோ உங்களால சொல்ல முடியுமா? இன்னும் வந்து உங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ, இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ மாவட்ட செயலாளரோ, இல்ல கிளை செயலாளரோ கூட நீங்க குடுத்துருவீங்களா? நீங்க ஒரு பட்டியலினவர்களுக்கு? ம். அப்புறம் எப்படி பட்டியலின மக்கள் வந்து முன்னேறிட்டாங்கன்னு எத வச்சு நீங்க சொல்றீங்க?